ஒரு விவசாயி வீட்டில் இருந்த செடி வந்து இதேமாதிரி கலரில் காய்க்கும். அதை ஆச்சரியமாக பார்த்து அப்புறம் தோட்டக்கலைத்துறைக்கு ரிப்போர்ட் பண்ணி அவங்க வந்து பார்த்து இதை சர்டிஃபிகேட் பண்ணி இப்போ பரவாயில்ல தமிழ்நாடு ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக அந்த செடிகளை சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டேஸ்டே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கலரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் இது வரையும் கேரட் கலரில் இருக்குது. இது மாதிரி கலர் இது வரையும் லைஃப்ல பார்த்ததே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். J33 இது மலேசியா வெரைட்டி. மலேசியாவிலையும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழர்கள் நிறையா இருக்காங்க. எல்லாருமே பலாப்பழ பிரியர்களாக தான் இருப்பாங்க இல்லையா? கண்டிப்பா. சித்துங்கிற வெரைட்டி. இது ஒரு கர்நாடகா வெரைட்டி தான். இன்னொரு சொல்ல எடுத்து சாப்பிட்டு பாருங்க. இது கலரே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சார். இது வணக்கம். நம்ம கிரீன்ல நர்சரியில் 3 வகையான பழங்களை நம்ம இன்னைக்கு கட் பண்ணியிருக்கோம். அந்த நேரம் பார்த்து நம்ம கஸ்டமர் ஒருத்தர் வந்திருக்கிறாரு. அவர்கிட்ட வந்து இந்த பழங்களை சாப்பிட்டு அதனுடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்கலாம். ஃபர்ஸ்ட் பார்க்குறது நம்ம வந்து சங்கரா. இது ஒரு கர்நாடகா வெரைட்டி. ஒரு விவசாயி வீட்டில் இருந்த செடி வந்து இதேமாதிரி கலரில் காய்க்கும். அதை ஆச்சரியமாக பார்த்து அப்புறம் தோட்டக்கலைத்துறைக்கு ரிப்போர்ட் பண்ணி அவங்க வந்து பார்த்து இதை சர்டிஃபிகேட் பண்ணி இப்போ பரவாயில்ல தமிழ்நாடு ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக அந்த செடிகளை சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதனுடைய சுளைகளை ஒன்று எடுத்து சாப்பிட்டு பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இது இருந்தது அது இருக்கு. டேஸ்டே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கலரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் இது வரையும் கேரட் கலரில் இருக்குது. இது மாதிரி கலர் இது வரையும் லைஃப்ல பார்த்ததே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். சரி, இப்போ ஓகே. அருமையா இருக்கு. அருமையா இருக்கு. இனிப்பு சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. இனிப்பு நல்லா இருக்கு. இனிப்பு அருமையா இருக்கு. சூப்பரா. நீங்க கையில வச்சுட்டு சாப்பிட்டு முடிங்க. அடுத்து சாப்பிடலாம். அடுத்து இந்த மலேசியன் J33 இது மலேசியா வெரைட்டி. மலேசியாவிலையும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழர்கள் நிறையா இருக்காங்க. எல்லாருமே பலாப்பழ பிரியர்களாக தான் இருப்பாங்க இல்லையா? கண்டிப்பா. சுளை கூட ஒன்று எடுத்து சாப்பிட்டு பாருங்களேன். ஏதாவது ஒரு சுளை எடுத்து சாப்பிட்டு பாருங்க. பெரிய சுளையாவே எடுங்க. அப்படி கொஞ்சம் கடிச்சா உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கலர் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் பலாவோட இது ஒன்னும் கொஞ்சம் டார்க்கா இருக்கு. ஆமா, எல்லோ ஷேட் அதிகமா இருக்கு. இதுவும் நல்லா ஸ்வீட்டா இருக்கு. நல்லா ஸ்வீட்டா இருக்கு இல்லையா? சரி, அடுத்து இதை பாருங்களேன். இது வந்து சித்துங்கிற வெரைட்டி. இது ஒரு கர்நாடகா வெரைட்டி தான். இன்னொரு சுளை எடுத்து சாப்பிட்டு பாருங்க. இது கலரே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு சார். இது இதழ் கூட நல்லா கனமா இருக்கு இல்லையா? நீங்க முதல்ல சாப்பிட்டதை விட என்னன்னா இதுல விளைச்சல் வித்தியாசத்திலே உங்களுக்கு அந்த இதழ் கனம் சிலது முன்ன பின்ன இருக்கும். நம்ம நல்லா முதிர்ச்சி அடையும் போது நல்லா இன்னும் தரமா இருக்கும் இந்த பழங்கள். சூப்பரா அருமையா இருக்கு சார். சித்து இதுதான் சார் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பலாப்பழத்துல இத்தனை வகை வந்து பார்த்துருக்கிறேன். சுயம் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ணியிருக்கிறேன். நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க? நான் கான்ட்ராக்ட் ஒர்க். என்ன கான்ட்ராக்ட்? பெயிண்டிங், பிளம்பிங் எல்லாம். நான் ஏன் கேட்டேன்னா நீங்க பெயிண்டர்ங்கறனால உங்களுக்கு கலர் இது எனக்கு கலர் டிஃபரண்ட் எனக்கு கிளியரா தெரியும். அதனால வந்து நான் தான் சொல்றேன். இதெல்லாம் இது வந்து பாத்தீங்கன்னா அந்த கேரட் ஷேட்ல இருக்கு. இது வந்து சாப்பிடும்போது அது ஃபீலிங் வந்து எப்படி இருக்குன்னா இந்த பப்பாளி இருக்கு பாத்தீங்களா? அந்த பப்பாளியோட அந்த ஃபீல் அப்படியே இருக்காது. ஓகே, பப்பாளி நல்லா விளையாத பப்பாளி அதாவது விளைஞ்சல நல்ல பழமாகற முன்னாடி இருக்க டேஸ்ட்ல இருக்கு. கரெக்ட். அந்த செங்காய் வரும் பாத்தீங்களா? அந்த கடிக்கும்போது இருக்க ஒரு கரெக்ட் சவுண்ட் கலர் வந்து பாத்தீங்கன்னா அந்த சாப்பிடும்போது அந்த கேரட்டோட ஃபீலிங் இருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா அந்த வாழைப்பழம் இருக்கு பாத்தீங்களா? அந்த ஃபீலிங் இதுல. ஆனா இது பலாப்பழம். ஆனா வாழைப்பழம் அந்த டேஸ்ட் இதுல ஒரு கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் இருக்கு. ஓகே ஓகே. இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஆனா மூணுமே வந்து பாத்தீங்கன்னா ஒன்னொன்னு ஒரு ரகமா இருக்கு. டேஸ்ட் டிஃபரெண்டா இருக்கு. அது எப்படி வந்து உணரதான் முடியுத கண்டி வந்து அது சொல்ல நினைக்கிறேன் சார். நான் பலாப்பழம்னா உட்காந்து ஒரு பலாப்பழம் முழுசா உட்காந்து உரிச்சு இதோட சாப்பிடுவேன் சார். ஏன்னா இப்பதான் லேட்டஸ்டா பன்ரோட்டிக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்தேன். ஆனா அங்க கூட ஆமா கான்ட்ராக்ட் எடுத்து ஒர்க் பண்ணிருக்கிறேன். அங்க கூட வந்து பாத்தீங்கன்னா நார்மல் ஒரு பலா ஒரு சேம் கலர் தான் இருக்கு மாதிரி எல்லா இடத்துலயும். இந்த மாதிரி வெரைட்டி நான் இது வரையும் பார்த்ததே இல்லை. பன்ரோட்லயே நான் பார்த்தது இல்லை. அது நர்சரிகள் இப்ப நிறைய செடிகள் சின்ன செடியாகவும் பெரிய செடியாகவும் நம்ம சேல்ஸ் பண்றோம். இதுமே நம்மகிட்ட ஒரு 20 வெரைட்டி இருக்கு. எல்லாமே ஒன்னொன்னு வித்தியாசமா இருக்கும். எல்லாருமே இதை வந்து நிறைய பராமரங்களை இயற்கையான அந்த முக்கணிகளை வளர்க்கணுங்கிறது நம்ம ஆசை. அதனால என்ன பண்றோம்னா ரகத்துல ஒரு 50 ரகம் சேல்ஸ் பண்றோம். ஜப்பான்ல விளையக்கூடிய மியாசாக்கி கூட நம்ம இந்த மாடியில காய்ச்சிருக்குது. நீங்க நிக்கக்கூடிய மாடியிலே காய்ச்சிருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பலாவில் ஒரு 20 ரகம் வச்சிருக்கோம். வாழையில ஒரு 22 ரகம் வச்சிருக்கோம். வாழையில 22 ரகம் செடிகளை நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது மாதிரி அழிஞ்சிட்டு போற அதாவது புது ரகங்கள்ல நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா வெளிநாட்டு பழங்களை நம்ம என்ன விளம்பரப்படுத்தி விற்கிற மாதிரி சொல்லுவாங்க. வெளிநாட்டு பழம்னா கூட அதுல நம்ம அங்கே நம்ம ஆட்கள் இருக்காங்க. அவங்க சாப்பிட்டு அது நல்லா இருக்கு. இந்தியா உலகம்ல நம்ம ஆட்கள் இருக்காங்க இல்லையா? அதெல்லாம் இதாயிட்டு இருக்கு. நம்ம ஆட்களுக்கு வந்து முக்கணிகள்னா ரொம்ப உயிர் இல்லையா? இந்த பழச்செடிகளும் எல்லாருமே தமிழ்நாட்டிலையும் நம்ம அழிஞ்சிட்டு வரக்கூடிய ரகங்கள் முக்கியமா
ஆறாவதுல பார்த்தீங்கன்னா செங்கவர்க்கன்னு ஒரு வெரைட்டி இருக்குது, நாகர்கோவில் பகுதியில் பிரசித்தி பெற்றது. இப்படி கிருஷ்ணகிரி போயிட்டீங்கன்னா சக்கரைக்குட்டின்னு ஒரு வெரைட்டி இருக்குது, பச்சரிசின்னு ஒரு வெரைட்டி இருக்குது. இதெல்லாம் வரக்கூடிய சந்ததிகள் தெரியாது. நான் நிறைய பழங்கள் இப்போ டேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்புறம் எல்லாம் சாப்பிட்டுட்டு கடைசியில் வரும்போது நம்ம பழங்களை சாப்பிடும்போது நம்ம பழமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இயற்கை இருக்குது. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு நம்ம சாப்பிட்றோன்னா கூட, நம்ம சமையல் சாப்பிட்றோன்னா கூட நம்ம டெய்லி ஒரே டிஃபனாக சாப்பிட்றோம் வீட்டில் இல்லை இல்லையா? ஒரு நாளைக்கு கொஞ்சம் காரமாக சாப்பிட்றோம், இன்னைக்கு காரம் கம்மியாக சாப்பிட்றோம். இந்த மாதிரி வித்தியாசமாக சாப்பிட்றது தான் எல்லாருமே விரும்புறது. அதனால எல்லா பழங்களையும், எந்த நாட்டு பழங்களாக எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பலாப்பழம்னா இதான் பலாப்பழம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல நாங்களும் இது வரையும் இதுதான் பார்த்துருக்கேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இத்தினி கலர் ஷேட்ல வந்து இருக்கிறத வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறேன். எனக்கு சந்தோஷம். ஏன்னு கேட்டீங்கன்னா எனக்கு கலர் ஷேடுங்களா அந்த பெயிண்டிங் ஒர்க் பார்த்தீங்கன்னா அந்த ஷேடு வந்து எனக்கு கிளியரா வந்து எனக்கு தெரியும் எனக்கு. ஆமாம், நீங்கள் அந்த ஷேடு வார்த்தை சொன்னோட தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறது எனக்கு ஞாபகம் வந்தது. அதனால தான் உங்கள்கிட்ட அந்த கேள்வி கேட்டேன். சரி, ரொம்ப நன்றி உங்களை சந்திச்சது. ஓகே.